பற்றிக் கொள்ளக்கூடாது. கிருபையால் வரக்கூடிய ஈவுகள் நம்ம மேல அதிகமாய் பெருகி இருக்கிறது. ஆமாவா இல்லையா? ஆமே, ஹல்லேலூயா. அப்ப கிருபையை பற்றிக் கொள்ளுங்க, உங்களுடைய கிரியைகளை பற்றிக் கொள்ளாதிருங்கள். நான் அதை செய்தேன், இதை செய்தேன், எவ்வளவு நன்மை செய்தேன், கொலை செய்தேன், நான் உபவாசம் இருக்கிறேன், அதை செய்யறேன், இதை செய்யறேன், எல்லாம் அவசியம்தான். அதனால எதை பற்றிக் கொள்ளக்கூடாது? கிரியைகளை அல்ல, எதை பற்றிக் கொள்ளணும்? கிருபை. ஆயக்காரன் பாருங்க, ஒரு கிருபையை பற்றிக் கொண்டார். பரிசெயலும் கிரியைகளை பற்றிக் கொண்டார். அக்கா சுபாவம் கொடுக்கிறேன், நாட்டில் 2 தடவை உபவாசிக்கிறேன், எல்லாருக்கும் நல்ல யாருக்கும் அநியாயம் செய்யல. அப்ப அவர் கிரியைகளை தான் பற்றிக் கொண்டிருக்கிறார். ஆனா ஆயக்காரனும் எதை பற்றிக் கொண்டிருக்கிறார்? அப்ப யார் நீதிமானாக்கப்பட்டார்கள்? ஆயக்காரன். கிருபையை பற்றிக் கொண்டவன் தான் நீதிமானாக்கப்படுகிறார். கிரியைகளை பற்றுக் கொண்டவனும் அவன் அல்லன்னு சொல்லிட்டார். அவன் நல்ல நீதிமான். கிரியை அவசியம், ஆனா கிரியை என்ன செய்யக்கூடாது? பற்றிக் கொள்ளக்கூடாது. எதை பற்றிக் கொள்ள வேண்டும்? கிருபையை பற்றிக் கொள்ள வேண்டும். அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்க வேண்டாம். எபிரேயர் 12:28 தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக் கொள்ள வேண்டும். ஆமென். சொல்றோம். அப்ப ஆண்டு சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் கிரியைகளை அல்ல, நம்முடைய நீதிகளை அல்ல, கர்த்தருடைய கிருபைகளையே நம்பி ஜெபிக்க வாங்க சொல்கிறேன். கர்த்தர் ஜெபிக்க வரும்போது எப்படி ஜெபிக்க வரும் தெரியுமா? நம்முடைய கிரியைகளை நம்பி வரக்கூடாது, நம்முடைய நீதிகளை நம்பி வரக்கூடாது. எதை நம்பி வரணும்? கர்த்தர் சொல்லுங்க, கிருபைகளை நம்பிதான் வரணும். ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது நான் ரொம்ப நீதி செய்யறேன், என் கிரியைகள் ரொம்ப பயங்கரமா இருக்குது, அதனால ஆண்டவர் ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி வரக்கூடாது. ஆண்டவர் கிருபை உள்ளவர். சங்கீதம் 9 தானியேல் 9:18 பின்பகுதியில நான் வாசிக்கிறேன். தானியேல் 9:18 நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உங்களுக்கு முன்பாக செலுத்துகிறோம். என்று சொல்லுறேன். நாங்கள் எங்கள் நீதிகளை அல்ல, உடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உங்களுக்கு முன்பாக செலுத்துகிறோம். எதை நம்பி வரும்? இரக்கங்கள், கிருபையை நம்பி வரும். நம்முடைய நீதிகளை நம்பி வரக்கூடாது. நம்முடைய நீதிகள் தான் அழுக்கான சொல்றோம். ஆகவே கிருபைகளை பற்றிக் கொள்ளுங்க, கிரிகளை அல்ல, உங்கள் நீதிகளை அல்ல, கிருபைகளை பற்றிக் கொள்ளுங்கள். அடுத்து பொய்யான மாயையை பற்றிக் கொள்ளாதீர்கள், கிருபையை பற்றிக் கொள்ளுங்கள். கிருபையை பற்றிக் கொள்ளாமல் சிலவர் பொய்யான மாயையை பற்றி